ஹலோ காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போடுறது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மூலிமா ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அவங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுதான் உங்ககிட்ட நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதன் பிறகு நானும் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்ததுலேருந்து உங்ககிட்ட நான் என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நம்ம ஊர் கப்புள். ஸோ அவங்க வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் மோஸ்ட்லி போட்டு நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஒரிஜினல் அவங்க போட்டு காமிச்சது ஒரிஜினல். பட் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து அது மூலிமா வந்து ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருக்கிறப்ப வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இவங்களுடைய ஃபேஸ் போட்டு அவங்க வந்து ஃபீடிங் ட்ரெஸ் அவைலபிள். ஸோ பை 3 get 1 அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தாங்களாம். ஸோ பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், உடனே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தாங்களாம். ஸோ அதுக்குள்ளே போனாங்களாம். அவங்க வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம ஊர் கப்பலோடைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்களாம். லைக் இது மாதிரி ஃபீடிங் ட்ரெஸ் வீடியோஸ் மட்டும் பார்த்துருக்காங்களாம், அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு பிளாங்காக வேறு எதுவுமே தெரியல. ஸோ போனோடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப்புக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னே வந்து அவங்க வந்து சைஸஸ்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கேட்கலையாம். ஸோ இவங்க வந்து எக்ஸல் 40 சைஸ்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஏதோ கேட்டுக்கிறாங்க. அவைலபிள்னு மட்டும் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அப்பயும் டவுட் வந்துச்சான். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சரி இவங்க ஃபேஸ் தானே போட்டிருக்கு, ஸோ இது கண்டிப்பாக வந்து பொய்யெல்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 ட்ரெஸ்க்கு 900 ஆச்சு. ஸோ ஜஸ்ட் நவ் பேன்போது அவங்களுக்கு டவுட் வந்துச்சா. இருந்தாலும் அவங்க கேட்டாங்களாம், சரி ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க போல். ஸோ அதை பார்த்துட்டு இவங்க வந்து பேமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 900 பேமெண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணாங்களாம், 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் மேம், நான் வந்து என்னுடைய ஆஃபீஸில் போயிட்டு உங்களுக்கு ஆர்டர் வந்து கொடுத்துருக்கீங்களே அது வந்து பேக் பண்ண சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க போல். 2 hours ஆயிடுச்சு, எந்த ரிப்ளையும் இல்லையா. அதன் பிறகு என்ன பண்ணாங்களா, இவங்க கேட்டாங்களா, என்ன சார் 15 மினிட்ஸில் போயிட்டு வரேன், நீங்கள் 2 hours ஆயிடுச்சு அந்த ரிப்ளை பண்ணலன்னு கேட்டதுக்கு அவங்க உடனே என்ன பண்ணாங்களாம், இது மாதிரி 499 உடனே நீங்கள் வந்து பே பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, நாங்கள் வந்து கேரளாவில் இருக்கோம். ஸோ 499 வேணும், நீங்கள் உடனே வந்து எனக்கு பே பண்ணுங்கள், நான் 2 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து திரும்பி நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். இவங்களுக்கு டவுட் வந்துச்சு. அகைன் ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னென்னமோ இவங்க வந்து கேட்குறாங்களாம். கேட்டதுக்கு அவங்களுக்கு எந்த ரிப்ளையுமே இல்லையா. ஜஸ்ட் நவ் பே 499. அதுக்கப்புறமா தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்களாம், நம்மளை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு. வாய்ஸ் கால் பண்ணாலும் டிக்ளைன் பண்ணுறாங்களாம், வீடியோ கால் பண்ணாலும் டிக்ளைன் பண்ணுறாங்களாம். ஸோ அதன் பிறகு இவங்களும் ஒரு 2 days 3 days வந்து அவங்கள வந்து கண்டினியூவாக கால் பண்ணுறது எப்படியோ பண்ணாங்களாம். பட் ஆனால் அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணலையா. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாங்கன்னா, அகைன் என்கிட்ட அவங்க சொன்னதுக்கப்புறம் நானும் சும்மா இன்ஸ்டா பார்த்துட்ருக்கிறப்ப அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அதுவும் 3-4 நம்பர்ஸில் பார்த்தேன், சேம் அட்வர்டைஸ்மெண்ட். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பை 3 ட்ரெஸ்ஸுன்னு போட்டு ஒன்று ஃப்ரீனா எல்லோரும் உள்ளே வருவாங்களே அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இவங்களுடைய ஃபேஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பை 5 வாங்கினீங்கன்னா 2 ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு வந்திருக்காங்க போல். ஸோ நான் இதில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 நம்பர் எடுத்து 4-5 நம்பருக்குமே நான் வந்து ஜஸ்ட் கேட்டேன், என்ன ட்ரெஸ்ஸு எப்படி எது அப்படிலாம் கேட்கும்போது அவங்கக்கிட்ட நான் கேட்டேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்கன்னும் போது 4-5 பேருமே சேம் ஃபீட்பேக்கை அனுப்புகிறாங்க. அதாவது ஒரு ஃபோட்டோவை அகெயின் 4 பேருமே அகைன் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து அவங்க வந்து அனுப்புகிறாங்க போல். இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி போல். 4-5 பேர் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இது மாதிரி நான் 1800 ரூபீஸ்க்கு வந்து ஆர்டர் பண்ணுறேன் மேம், எனக்கு வந்து ஒரு 7 ட்ரெஸ்ஸஸ் கிட்டேயாவது வேணும். ஸோ எனக்கு வந்து எந்த அஷ்யூரன்ஸ் இருக்குது, உங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா ஜிபே நீங்கள் எனக்கு அகைன் வரலன்னா நான் என்ன பண்ணுறது, அதனால நீங்கள் எனக்கு வீடியோ கால் வரீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, வீடியோ கால் இஸ் நாட் அவைலபிள் மேம் அப்படின்னாங்க. சரி ஓகே மேம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாங்கன்னா, நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு வீடியோ கால் பண்ணியிருக்காங்க போல் அண்ட் வாய்ஸ் காலும் பண்ணியிருக்காங்க போல். அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், மேம் வீடியோ கால் வந்து நேற்று வந்து அவைலபிள் இல்லை நீங்கள் இன்றைக்கி எப்படி அவைலபிள் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எந்த ரிப்ளையுமே இல்லை. இது ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு நம்பரை வச்சு ஏமாற்ற முடியாதுன்ட்டு 4-5 நம்பர் வச்சு தனித்தனியாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அகைன் நம்ம இன்ஸ்டா நம்ம எது பார்த்தாலுமே அகைன் வர மாதிரி அவங்க வந்து ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி நான் வந்து ஆஃப்டர் தட் போயிட்டு நம்ம ஒரு கப்பலோட பேஜில் வந்து பார்த்தா அவங்க வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்துகிட்ருக்கு, நீங்கள் வந்து நான் போடுற ட்ரெஸ்ஸஸ் வந்து என்னோடய பேஜ் கீழே வந்து
நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஏன்னா வந்து இது என்ன நிறைய பேர் யூஸ் பண்ணி இது மாதிரி தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அண்டு கமெண்ட்ஸ்லையுமே வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க, நானும் 3 or 4 சேனல்ஸ் பார்த்தேன் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் நான் பார்த்தேன். அண்டு அந்த பேஜ் வந்து சஸ்தா ட்ரேடர்ஸ்னு இருக்குது. அண்ட் இன்னொன்னமும் பேஜெலாம் வச்சு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. 24/7 அவைலபிளாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இது மாதிரி வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க. நான் அவங்கள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை கடைசியாக கேட்டேன். அவங்க நான் வாய்ஸ் கால் பேசினதையும் அவங்க வந்து கேட்டாங்க. 24/7 வந்து திருடுறதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களா உங்கள் சேனலை அப்படின்னு கூட நான் கேட்டேன். பட் அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் சூப்பராக வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ பி